அனைவருக்கும் வணக்கம். நான் ரேவதி. இன்னைக்கு பரமார்த்த குருவோட அடுத்த கதைய பார்க்க போறோம். பரமார்த்த குருவோட மடத்துல இருந்த ஒரு பசுமாடு ஒண்ணு காணாம போயிடுச்சு. அத தேடி 5 சீடர்களும் நாலா பக்கமும் சுத்திட்டு இருந்தாங்க. அதுல மடையன் மட்டும் எப்படியாவது அந்த பசுமாட்ட திரும்பவும் மடத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா தேடிட்டு இருந்தான். அதனால தான் அவன் வெகு தூரம் வரைக்கும் போய் தேடுற நிலைமை ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம 2, 3 நாட்கள் மேல ஆயிடுச்சு. ஆனாலும் மடையனால அந்த பசுமாட்ட கண்டுபிடிக்க முடியவே இல்ல. சரி, திரும்பி மடத்துக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்துகிட்டு இருந்தான் மடையன். அந்த மாதிரி வர்ற வழியில ஒரு தோட்டத்துல பார்த்தா கழுதைகள் வந்து மேய்ஞ்சுகிட்டு இருந்துச்சு. அத பார்த்த மடையன் அத குதிரை அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். தன்னோட குரு வந்து பயணிக்கிறதுக்கு ஒரு குதிரை வேணும்னு சொல்லி அத வாங்கிட்டு போலான்னு யோசிச்சுட்டு இருந்தான் மடையன். அப்போ அங்க இருந்த தோட்டக்காரர்கிட்ட இந்த குதிரைகள் எல்லாம் எவ்வளவு விலை அப்படின்னு சொல்லி மடையன் கேக்குறான். அதுக்கு அந்த தோட்டக்காரரும், என்னடா இவன் கழுதைய குதிரைன்னு சொல்றானே, சரியான முட்டாளா இருப்பானோ. சரி, இவனை ஏமாத்தியாவது சம்பாதிப்போம் அப்படின்னு நினைச்ச தோட்டக்காரரு இந்த குதிரையோட விலை 50 பொற்காசுகள் அப்படின்னு சொன்னாரு. அந்த விலைய கேட்ட மடையன், என்கிட்ட அவ்வளவு காசு இல்லையே, என்கிட்ட 5 பொற்காசுகள் தான் இருக்கு. 50 பொற்காசுகள் கொடுத்து இந்த குதிரைய என்னால வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து நடைய கட்ட ஆரம்பிச்சான். அப்போ அந்த தோட்டத்துல பூசணிக்காய் எல்லாம் நல்லா விளைச்சல் கொடுத்திருந்துச்சு. அந்த பூசணிக்காய்களை பார்த்த மடையன் அந்த தோட்டக்காரர்கிட்ட, இதெல்லாம் குதிரை முட்டைகளா அப்படின்னு கேட்டான். குதிரை எங்கேயாவது முட்டை போடுமா? இவன் சரியான முட்டாளா இருப்பான் போல அப்படின்னு தோட்டக்காரர் மனசுல நினைச்சுக்கிட்டாரு. அதனால இவன்கிட்ட இருக்க காச எப்படியாவது புடுங்கிரணும் அப்படின்னு சொல்லி, ஆமா தம்பி, இதெல்லாம் குதிரை முட்டைகள் தான். நல்லா அடக்காத்தா குஞ்சு நல்லா பொரிக்கும். வளர வளர பெரிய குதிரை ஆயிடும். ஒரு குதிரை முட்டையோட விலை 10 பொற்காசு தம்பி அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட மடையனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. சரி, இப்ப என்கிட்ட 5 பொற்காசுகள் தான் இருக்கு. நான் மடத்துக்கு போயிட்டு குருட்ட சொல்லிட்டு, இன்னும் 5 பொற்காசுகள வாங்கிட்டு வரேன். நல்ல உயர்ந்த ரக குதிரையோட முட்டைய எனக்காக கொஞ்சம் எடுத்து பத்திரமா வைங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவன் அங்கிருந்து கிளம்பிட்டான். தோட்டக்காரனும் ஒரு பூசணிக்காய சுட்டிக்காட்டி, இதுதான் உயர்ந்த ரக குதிரையோட முட்டை. இத மத்தவங்களுக்கு விக்காம உனக்கு மட்டும் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். நீ பணத்தோட சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்றான். மடையன் வேக வேகமா நடந்து மடத்த அடையறான். மடத்துல போய் குதிரை முட்டை வாங்கின செய்திய குரு கிட்டயும் மற்ற சீடர்கள் கிட்டயும் சொல்றான். இத கேட்ட பரமார்த்த குருவுக்கும் மத்த சீடர்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். மடையனுக்கு துணையா மூடனையும் அனுப்பி இன்னும் 5 பொற்காசுகளையும் கொடுத்து குரு வழி அனுப்புறாரு. மடையனும் மூடனும் குதிரை முட்டை வாங்குறதுக்காக கிளம்பிட்டாங்க. இப்ப மடத்துல ஒரு பிரச்சனை வருது. யாரு குதிரை முட்டைய அடகாப்பது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வருது. குரு மற்ற சீடர்களை அழைக்கிறாரு. யாரு குதிரை முட்டைய அடகாக்க போறீங்க அப்படின்னு சொல்லி குரு கேக்குறாரு. அதற்கு மற்ற சீடர்கள், குருவே, எங்களுக்கு மடத்துல நிறைய வேலை இருக்கு. அதனால நீங்களே அடைகாத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, குருவும் சரி தன்னோட போர்வைய வச்சு நானே அடைகாத்துக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. மடையனும் மூடனும் தோட்டக்காரன் கிட்ட போயிட்டு 10 பொற்காசுகளை கொடுத்து ஒரு குதிரை முட்டை, அதாவது பூசணிக்காய வாங்கிட்டு தோட்டக்காரனுக்கும் நன்றிய சொல்லிட்டு வராங்க. மடையன் மூடனோட தலையில குதிரை முட்டைய, அதாவது பூசணிக்காய தூக்கி வச்சுட்டு, ரொம்பவும் பாதுகாப்பா நடந்து வாடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் ரொம்ப பத்திரமா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா ஒரு அடர்ந்த தோப்பு அவங்க வழியில குறுக்கிடுது. அந்த தோப்போட வழியா நடந்து போகும்போது எதிர்பாராம ஒரு மரத்தோட கிளை தடுக்கவே மூடன் தலையில இருந்த பூசணிக்காய் கீழே தொப்புன்னு பெரிய சத்தத்தோட விழுந்து உடைஞ்சிருச்சு. திடீர்னு கேட்ட அந்த பெரிய சத்தத்தினால அதுக்கு பக்கத்துல இருந்த புதர்ல இருந்து ஒரு முயல் பயந்து போய் ரொம்ப வேகமா தத்தி தத்தி ஓட ஆரம்பிச்சிருச்சு. பூசணிக்காய் கீழே விழுந்து உடைஞ்சதும் முயல் ஓடியத பார்த்த மடையனும் மூடனும் குதிரை முட்டை உடைஞ்சு அதுல இருந்து குதிரை குட்டி ஓடுது அப்படின்னு நினைச்சு அதை துரத்திக்கிட்டே அது பின்னால ஓடிக்கிட்டே இருந்தாங்க. ஓடுற வேகத்துல எதிர்ல இருந்த மரத்துல எல்லாம் மோதி முள்ளு செடியில பட்டு உடைகள் எல்லாம் கிழிஞ்சிடுச்சு. கால்ல கல்லும் முள்ளும் குத்தி பயங்கர காயத்தோட முயலை துரத்தி வேகமா ஓடிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அந்த முயலை அவங்கனால பிடிக்கவே முடியல. பசியும் காதடைச்சது. நாக்கும் வறண்டு போயிடுச்சு. அதையும் பொருட்படுத்தாம எப்படியாவது முயலை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேரும் முயலை துரத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அந்த முயல் மின்னல் வேகத்துல ஓடிருச்சு.
அந்த முயலை பிடிக்கவே முடியல. குதிரை முட்டை தவறி கீழ விழுந்ததுனால தான், அதுல இருந்த குதிரை குட்டி தப்பி ஓடிருச்சு. நம்மனால குதிரை முட்டையையும் பாதுகாக்க முடியல, குதிரை குட்டியையும் தொரத்தி போய் புடிக்க முடியல. இது 2மே இல்லாம நம்ம எப்படி மடத்துக்கு போறது? அப்படின்னு சொல்லி சீடர்கள் 2 பேரும் புலம்பிட்டு இருந்தாங்க. சரி, என்ன பண்றது? குரு கிட்ட போய் மன்னிப்பு கேட்போம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. மூடனும் மடையனும் பரிதாபமா அலங்கோலத்தோட வர்றத பார்த்த பரமார்த்த குரு ரொம்ப பதட்டம் அடையறாரு. 2 பேரும் அழுதுகிட்டே குரு கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அதற்கு பரமார்த்த குரு, "கவலைப்படாதீங்க. குதிரைக்குட்டி தப்பி ஓடியது ஒரு விதத்துல நல்லதுதான். குட்டியா இருக்கும்போதே இவ்வளவு வேகமா ஓடுச்சுன்னா, பெருசா வளர்ந்த பிறகு எவ்வளவு வேகமா ஓடும். அந்த குதிரையில வயசான காலத்துல என்னால எப்படி பயணம் செய்ய முடியும்? அப்படியே பயணம் செஞ்சாலும் என்னோட கதி அதோ கதிதான்." அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு பரமார்த்த குரு. "பொற்காசுகள் போனா போகட்டும். அதற்காக வருத்தப்பட வேண்டாம்." அப்படின்னு சொல்லி பரமார்த்த குரு மடையனையும், மூடனையும் ஆறுதல் படுத்தினாரு. பயத்தோட வந்த அந்த 2 பேருக்கும் குரு திட்டாம இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. குட்டி ஸ்டோரி தொடரும். என்றும் இணைந்திருங்கள்.